அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓஓ எக்ஸாம் பிசி மற்றும் டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 தேர்வு எழுதக்கூடிய அனைத்து போட்டியாளர்களுக்கும் உங்களுடைய வெற்றியில் எங்களுடைய பங்கு சிறிதளவாவது இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வகுப்பாக எது எதெல்லாம் கேட்பாங்களோ, எந்தெந்த பாயிண்ட்லாம் மிக முக்கியமாக கேட்பாங்களோ, கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ, அதை நாங்கள் எடுத்து எழுதி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஏற்கனவே 9ஆம் வகுப்பில் முதல் பகுதி ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டோம். இது 2வது பகுதி. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடியே அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அப்படியே கண்டினியூட்டியாக வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே மணிமேகலை வரைக்கும் பார்த்துருந்தோம். மணிமேகலையுடைய கண்டினியூட்டி சாத்தன் அவருடைய இயற்பெயர் சாத்தன். யாருடைய இயற்பெயர்? சீத்தலை சாத்தனார் சொல்கிறோம். ஸோ அவருடைய இயற்பெயர் சாத்தன். அவர் என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி. சீத்தலை எதில் இருக்காருங்க? சீத்தலை மதுரையில் வாழ்ந்தார். ஓகேங்களா? கூலம் அப்படின்னா தானியம் அப்படின்னு அர்த்தம். கூலம்னா என்னது? தானியம். அடுத்தது, சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் சமகாலத்தவர், சமகாலத்து புலவர். யாருங்க? சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும். ஓகேங்களா? இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. யாரை பாராட்டியிருக்காரு? சீத்தலை சாத்தனாரை. என்னன்னு பாராட்டியிருக்காரு? தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் அப்படின்னு பாராட்டியிருக்கார். ஓகேங்களா? அடுத்தது, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடல் வரி மணிமேகலையில் ஓகேங்களா 25 இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? 228லேருந்து 231வது வரிகள். அடுத்தது, கவிஞர் வைரமுத்து. நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்ட பெயராக இருக்கும். ஓகேங்களா? யார்? கவிஞர் வைரமுத்து. இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம், மெட்டூரில் பிறந்தவர். தேனி மாவட்டத்தில் மெட்டூரில் பிறந்தவர் தான் கவிஞர் வைரமுத்து. அடுத்தது, 2003 சாகித்ய அகாதமி விருது கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற ஒரு புதினத்திற்காக அவர் சாகித்ய அகாடமி விருதை பெற்றிருக்காரு. ஓகேங்களா? கவிஞர் வைரமுத்து சாகித்ய அகாதமி விருதை 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற ஒரு புதினத்திற்காக இந்த விருதை வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது, சிறந்த பாடல் ஆசிரியருக்கான விருதினை தேசிய அளவில் 7 முறை. எத்தனை முறை வாங்கியிருக்காரு? 7 முறை. மாநில அளவில் 6 முறை வாங்கியிருக்காரு. தேசிய அளவில் 7 முறையும் மாநில அளவில் 6 முறையும் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான விருதினை வாங்கியிருக்காரு. அடுத்ததா, புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி. இந்த பாடல் எந்த பாடல் பாருங்க? புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி. இந்த பாடல் புறநானூற்று பாடல், 27வது பாடல். இதனுடைய அடி பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது, அந்தர தார்மையனே என ஐயுறும். அந்தர தார்மையனே என ஐயுறும். இந்த பாடல் வரிகள் சீவக சிந்தாமணியில் நாமகள் இளம்பகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதற்காக தான் நாங்கள் சொல்கிறோம், புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி. இந்த பாடல் புறநானூறு பாடல், 27வது பாடல், அடி 7லேருந்து 8. அந்தர தார்மையனே என ஐயுறும். இந்த பாடல் எதில் இடம்பெற்றிருக்கு? சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகம். ஓகேங்களா? அடுத்ததா,
பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து என்னதுங்க? கனக சுப்புரத்தினம். இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். ஓகேங்களா? அடுத்ததா பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதை பாரதிதாசனுக்கு வழங்கினாங்க. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு விருது பார்த்தோம். யார் வாங்கினா? கவிஞர் வைரமுத்து. எந்த ஆண்டு வாங்கினாரு? 2003. எதற்காக வாங்கினாரு? கள்ளிக்காட்டு இதிகாசம் அந்த புதினத்திற்காக அவர் வந்து சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்காரு. இப்போ பாரதிதாசன் வந்து பிசிராந்தையார் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் வந்து காரியாசன். சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் யாருங்க? காரியாசன். இவர் மதுரை தமிழாசிரியரா மாக்காயனாரின் மாணாக்கர் ஆவார். இப்போ காரியாசன்றவர் யாருடைய மாணாக்கர் கேட்பாங்க? மாக்காயனாரின் மாணாக்கர். ஓகேங்களா? அடுத்தது மா காரியாசன் என்று பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. மா காரியாசனை மாக்காயனாருடைய மாணாக்கர்ன்றதுனால இவரை எப்படி சிறப்பித்து கூப்பிடுறாங்க? மா காரியாசன் அப்படின்னு இவரை சிறப்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததா சங்க இலக்கியம் வந்து நீதி நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். சங்க இலக்கியம் வந்து நீதி நூல்கள். இது வந்து 14 கீழ்கணக்கு நூலில் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா 5 கருத்துக்களை கொண்டிருக்கும். சிறுபஞ்ச மூலத்தில் 5 கருத்துக்களை கூறியிருப்பாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுளை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இந்த வேர்லாம் எப்படி மூலிகையாக பயன்படுதோ அதே மாதிரி இந்த கருத்துக்கள் வந்து நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்லையுமே 5 கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து சிறு பஞ்ச மூலம். பஞ்சம்னா எத்தனைங்க? 5. ஓகேங்களா? அடுத்தது தென்னகத்து பெர்னாட்சா. யாருங்க? தென்னகத்து பெர்னாட்சா யாரு? அண்ணா. தென்னகத்து பெர்னாட்சா யாருங்க? அண்ணா. ஓகேங்களா? அடுத்தது 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் என்னதுங்க? ராவண காவியம். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்கிறது எதுங்க? ராவண காவியம். இது எத்தனை காண்டங்களை உடையது? 5 காண்டங்களை உடையது. எது எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பலிபுரி காண்டம், போர்க்காண்டம். புரியுதுங்களா? இப்போ ராவண காவியம் யாரை மையமாக கொண்டு எழுதியிருப்பாங்க? ராவணனை மையமாக கொண்டு எழுதியிருப்பாங்க. இந்த ராவண காவியம் எத்தனை காண்டங்களை உடையது? 5 காண்டங்கள். என்னென்னது? தமிழகம், இலங்கை, விந்த, பலிபுரி, லாஸ்ட்டாக போர்க்காண்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2வது வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் மொதல் வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.